சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பிக்கும்போது செய்யும் தவறுகளால் உங்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதனால் என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக செயல்படுத்தப்படும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு புதிதாக ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்து வருகின்றனர். புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் உடனே கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு தான் விண்ணப்பிக்கின்றனர். ஆனால் விண்ணப்பிக்கும் எல்லோருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்றால் இல்லை. உங்களின் விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே மாதம் ரூபாய் 1000 கிடைக்கும். எனவே எனவே பலருக்கும் விண்ணப்ப பரிசீலனை போதுதான் அவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது உங்களையும் மறந்து செய்யக்கூடிய சில தவறுகள்தான். அதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் சில விஷயங்களை கட்டாயம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரே வீட்டில் 2 பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதாவது ஒரே ரேஷன் கார்டில் 2 பெண்கள் இருப்பின் அவர்கள் தனித்தனியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்தால் அதில் ஒருவரின் விண்ணப்பம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அதேபோல் ஒரே வீட்டில் 2 குடும்பங்கள் வசித்துக் கொண்டு தனித்தனி ரேஷன் கார்டு வைத்திருந்தாலும் சிக்கல்தான். அதிகாரிகளின் கள ஆய்வில் ஒரே வீட்டு முகவரியை வைத்து 2 ரேஷன் கார்டு வாங்கியிருந்தால் ரேஷன் கார்டே ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. ரூபாய் 1000 மாதாந்திர உதவித் தொகைக்கு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கிய ரேஷன் கார்டை இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் ஒரே வீட்டு முகவரியில் 2 ரேஷன் கார்டுகள் இருக்கவே கூடாது. வீட்டில் முதியவர்கள் பெயர் ரேஷன் கார்டில் இருந்து அவர்கள் அரசின் வேறு ஏதேனும் ஓய்வூதிய திட்டத்தின் மாதாந்திர உதவித்தொகை பெற்று கொண்டிருந்தால் அவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. கார் உள்ளிட்ட சொந்த பயன்பாட்டுகளுக்காக கனரக வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. இதனை கள ஆய்வின் போது அதிகாரிகள் உறுதிப்படுத்துவார்கள். விண்ணப்பிக்கும் போது வாகனங்கள் இல்லை என நீங்கள் கூறினாலும் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். நிலங்கள் பொறுத்தவரை 10 ஏக்கருக்கும் மிகாமல் புன்செய் நிலங்களும் 5 ஏக்கருக்கும் மிகாமல் நன்செய் நிலங்களும் இருக்க வேண்டும். இந்த தகவலை நீங்கள் மறைத்து விண்ணப்பித்தால் கிராம நிர்வாக அலுவலர் மூலம் விண்ணப்பதாரரின் நிலை கண்டறியப்பட்டு உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்க அதிக வாய்ப்புள்ளது. எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும்போது நீங்கள் உண்மையிலேயே தகுதி வாய்ந்த பயனாளி என்றால் மட்டுமே விண்ணப்பிக்கவும். இல்லை என்றால் உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதை தடுக்க முடியாது. அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற தேர்தல் 2026 மக்கள் ஆதரவு யாருக்கு வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்ல பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் 71% மக்கள் மு.க.ஸ்டாலினுக்கு ஆதரவாக உள்ளதாக கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன என பேசினார் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும்
ஓராண்டு காலமே உள்ள நிலையில் கட்சிகள் தீவிரமாக களப்பணியில் இறங்கிவிட்டன. தேர்தல் நெருங்க நெருங்க கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வெளியாகியபடி இருக்கும். அந்த வகையில் சமீபத்தில் கருத்து கணிப்பு முடிவு ஒன்று வெளியாகி உள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட யாக சாலை மண்டபம் அருகே காஞ்சி மாநகர 2வது பகுதி கழக திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுகவுக்கு வர தயாராகும் மாற்று கட்சியினர். இதில் திமுக கழக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி கலந்து கொண்டு பேசுகையில், அனைத்து கட்சி கூட்டத்தில் 65 கட்சிகளில் 58 கட்சிகள் கலந்து கொண்டு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மனம் திறந்து பாராட்டி பேசினார்கள். தற்பொழுது அதிமுக உள்ள சூழ்நிலையில் யாரையும் திட்ட மனம் வரவில்லை. யார் வேண்டுமானாலும் திமுகவுக்கு வர தயாராக இருக்கிறார்கள். ஆகையால் யாரையும் தவறுதலாக பேச மனம் வரவில்லை. ஜெயக்குமாருக்கு என்ன வேண்டும்? அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் ஜெயக்குமார் கலந்து கொண்டு அனைவரிடமும் சிரித்து பேசிக்கொண்டு விட்டு வெளியே வந்து நாடகம் ஆடுவதாக பேட்டி அளிக்கிறார். ஆகையால் ஜெயக்குமாரிடம் நான் கேட்பது, நாடகத்தில் நீங்கள் போட்டது வில்லன் வேடமா, காமெடி என் இடமா? தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மருத்துவம் படிப்பதற்கான இடம் படித்து வாங்கவில்லை. மருத்துவ சீட்டிற்கு இடம் வாங்கி கொடுத்ததே கலைஞர்தான். மும்மொழி கொள்கைக்கு எதிராக தாய்மார்கள் ஆகிய நீங்கள்தான் போராட்டத்தில் கலந்து கொண்டு எதிர்க்க வேண்டும். திமுக ஆட்சி புரிந்தால்தான் தமிழகத்தில் எந்த திரையிலும் இந்தி படம் வெளியிடப்படாது. இது திமுகவின் மிகப்பெரிய சாதனை. தமிழ்நாட்டில் 100க்கும் 90% தாய்மார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக உள்ளன என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருத்து கணிப்பில் 100க்கும் 54% மக்கள் ஆட்சியில் திருப்தி அடைந்துள்ளன. மேலும் 17% மக்கள் ஓரளவு திருப்தி அடைந்துள்ளன. மொத்தம் 71% மக்கள் மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக உள்ளன. மீதமுள்ள 29% தான் எதிர்ப்பு அலை. இந்த 29%ம் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி பேசினார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். உங்கள் நண்பருக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பயன்பெற்று கொள்ளட்டும். அதே போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அதே கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம்.